கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாம் தியானிக்கக்கூடிய ஒரு நாள். பெரிய வெள்ளிக்கிழமை என்றாலே பொதுவாக நம்முடைய எண்ணத்தில் தோன்றுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளும் அவருடைய மரணமும் தான் நம்முடைய எண்ணத்தில் தோன்றும். எப்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார், எப்படியாக அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டிருந்தது, எப்படியாக முள்முடி சூட்டப்பட்டு இரத்த கோலத்தில் தொங்கினார், அதுதான் முதலாவது நம்முடைய எண்ணத்தில் தோன்றுகிற ஒரு காரியமாகும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் இல்லாதிருந்தால் நம்முடைய சாபங்கள் போயிருக்காது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் இல்லாதிருந்தால் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு போயிருக்காது. அவருடைய சிலுவை பாடுகள் இல்லாதிருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டும் இருக்க மாட்டோம். அவருடைய சிலுவை பாடுகள் இல்லாதிருந்தால் நாம் பரலோகத்தை சுதந்திரிப்போம் என்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருந்திருக்காது. அவருடைய சிலுவை பாடுகள் இல்லாதிருந்தால் இந்த நாளில் நாம் இங்கே கூடி இந்த ஆலயத்தில் இருந்திருக்க மாட்டோம். அப்படின்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலம்தான் நாம் சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டோம், நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டோம். அவருடைய சிலுவை பாடுகள் மூலம்தான் பிசாசின் கரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம். அவருடைய பாடுகள் மூலம்தான் பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய பாடு மரணத்தின் மூலம்தான் தேவனோடு கூட நாம் பரலோகத்தை சுதந்திரிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையுள்ளவனாக நாம் காணப்பட்டோம். அப்படின்றால் இந்த சிலுவை பாடுகளின் மகிமை என்ன என்பதை தான் இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டிய தேவசேரின் தலைப்பு தாகமாய் இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28 30 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசாப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்ன வார்த்தை அவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தையாகும். 7 வார்த்தைகள் அவர் சிலுவையிலே சொன்னார். அந்த 7 வார்த்தையில் ஒன்றுதான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தை. இந்த தாகமாக இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையில் பல ஆவிக்குள்ளான ரகசியங்கள் உண்டு. அந்த காரியத்தை அந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட தாகம் என்னவென்றால், வெயிலிலே நாம் அதிக தூரம் நடந்து போகும்போது அந்த வெயிலினால் ஏற்பட்ட அந்த ஒரு தாகம் அல்ல. இல்லை என்றால் நாம் அதிகமாக நாம் கடினமாக உழைக்கும்போது அந்த உழைத்ததுனால களைப்பினால் ஏற்பட்ட ஒரு தாகமும் கிடையாது. சில நேரம் பல மைல் தூரம் நாம் ஓடும்போது அந்த ஓட்டத்தினால் ஏற்பட்ட ஒரு தாகமும் கிடையாது. அப்படி என்றால் இயேசுக்கு ஏற்பட்ட தாகம் என்ன? தாகமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே. அப்படின்றால் இயேசு இந்த வார்த்தையை சொல்லும்போது அங்கே நின்று கொண்டிருந்த அத்தனை பேர் நினைத்திருப்பாங்க, அவர் சிலுவையில் அவர் இத்தனை பாடுகள் பட்டதுனால அவர் நாவு வறண்டு அவருக்கு தாகமாக இருக்குது என்று சொல்லி தான் மற்றவர்கள் நினைத்திருப்பார்கள். அதனால் தான் அங்கே கூடியிருந்தவர்கள் கடற்காலனை எடுத்து காடியில் தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அந்த தாகம் அவருக்கு கிடையாது. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் சொன்னார், தாகமாக இருக்கு சொன்னார். அப்படி என்றால் சிலுவை பாடுகள் அவருக்கு முடிய போகிறது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லும்பனால் அவர் சிலுவை பாடுகள் முடிய போர் அந்த நேரத்தில் எனக்கு தாகமாக இருக்கு என்று சொல்ல வாய்ப்பு கிடையாது. 30வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து அவர் ஆவியை ஒப்புக்கொடுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படின்றால் இயேசு மறிக்க போகிற நேரத்தில் எனக்கு தாகமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடையாது. தண்ணீர் தாகத்தை குறித்து அங்கே அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்படின்றால் இயேசுவுக்கு ஏற்பட்ட தாகம் என்ன? எதுவும் சொல்லிடுது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாக இருக்கு சொன்னார். அப்படின்றால் இயேசுக்கு ஏற்பட்ட தாகம் என்ன? முதலாவது தாகம் மரண தாகம்.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர் கையிலே விழ வேண்டுமோ என்றான். நான் தாகத்தினால் செத்து விழ வேண்டுமோ என்றார். இது மரண தாகம். பெலிஸ்தர் சிம்சோனுக்கு விரோதமாக வந்தபோது அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அவன் கொன்று போட்டான். அது நிமித்தமாக அவன் களைப்படைந்து தண்ணீருக்காக அலைந்து திரிந்தான். அவனுக்கு எப்படி அது சாகப்போர் ஒரு நேரத்தில் மரண தருவாயில் அவன் காணப்படுகிறான். அங்கு தண்ணீர் இல்லை. அப்போது ஆண்டவர் நோக்கி அவன் கூப்பிடுகிறான், ஆண்டவரை நான் தாகத்தால் செத்து விழ வேண்டுமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். இது ஒரு மரண தாகம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஏன் இந்த மரண தாகத்தின் வழியாக அவர் கடந்து போனார்? எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனித்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவர் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தால் அழிக்கும்படிக்கு தான் அவர் சிலுவையிலே தாகமாக இருக்கிறார் என்று அந்த மரண பாதைகள் அவர் கடந்து சென்றார். அது மாத்திரமல்ல, ஜீவ காலமாக மரண பயத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று அந்த தாகத்தோடு அவர் அங்கு காணப்பட்டார். ஆகியது அவர் சொன்னார், நான் தாகமாக இருக்கேன் என்று சொன்னார். நான் ஒவ்வொருவர் நம்மீது வைத்த ஒரு அன்பின் நிமித்தமாக அவர் நம்ம எப்படியாவது பிசாசின் கரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அந்த மரணத்தின் அதிகாரியா பிசாசானவரை தமது மரணத்தினாலே அவர் அழிக்க அவர் சித்தமானார். ஆகையால் அந்த பாதையில் அவர் கடந்து சென்றார். அடுத்தபடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட தாகம் பாதாள தாகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அந்த ஐஸ்வர்யன் சொல்லுகிறான், இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேனே. இது பாதாள தாகம். இந்த ஐஸ்வர்யை குறித்து நான் பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் உலகத்தில் வாழ்ந்தபோது மிகவும் ரொம்ப லக்ஸரியஸ் அவன் வாழ்ந்து வந்தான். அதிக விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு அவன் சமரமாக அவன் வாழ்ந்து வந்தான். தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து வந்தான். கர்த்தருக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து வந்தான். ஏழைக்கு இறங்காதபடிக்கு ஏழைகள் மீது அன்பு செலுத்தாதவனாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் வீட்டு வாசல் அருகே லாசரு என்று பெயர் கண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அந்த தரித்திரனோ தன்னுடைய சரீரமெல்லாம் பருக்கள் நிறைந்தவனாய் அவன் காணப்பட்டான். அவன் மிகவும் பசியோடு அவன் காணப்பட்டான். தன்னுடைய எஜமானுடைய மேஜிலிருந்து விழுகிற ஏதாவது துணிக்கு எனக்கு கிடைக்காத என்று அவன் ஆசையாக இருந்தான். நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கி சென்று விதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். லாசரு மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடிக்கு அவன் கொண்டு செல்லப்பட்டான். அப்பொழுது இந்த ஐஸ்வர்யவான் எங்கே இருந்தானா, பாதாளத்தில் அவன் நரகத்தில் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அக்கினி ஜுவாலையில் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னான், ஆபிரகாமே, அந்த லாசருவை நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் மாத்திரம் அவன் விரலில் தொட்டு அதை நாக்கு குளிர பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்.
அவன் கேட்டது ஒரு செம்பு நிறைய எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கல, ஒரே ஒரு சொட்டு தண்ணி தான் கேட்டான். அப்படின்னா அந்த நரகத்தில், அந்த அக்கினி சுவாலையில், அந்த பாதாளத்தில் எத்தனை அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் என்பதை நான் பார்க்க முடியும். ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் வேதனைப்படுறான் என்றால் அந்த வேதனை மிக மிக கடுமையான வேதனை, ஒரு பாதாள வேதனைக்குள் அவன் கடந்து சென்றான். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த அக்கினி கடலில் நாம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த பாதாள தாகத்துக்குள் கடந்து சென்றார். ஒரே ஒரு சொட்டு தண்ணி தான் அவன் கேட்குறான். அந்த அளவு நரக வேதனையை ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக செய்தார். என் கருமையானவர்களே, ஆண்டவருடைய தாகம் மிக மிக கொடுமையான தாகம், ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம். 3வதாக ஆண்டவருக்கு ஏற்பட்ட தாகம் ஆத்தும தாகம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட ஆத்தும தாகத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு அவர் கடந்து சென்றார். அப்போது அவர் போகும்போது அவர் சமாரிய நாட்டின் வழியாக அவர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர் சமாரிய நாட்டின் வழியாக அவர் போகும்போது அங்கு சீகார் என்ற ஒரு இடத்துக்கு அவர் வந்தார். அந்த சீகார் இடத்திலே அங்கு ஒரு யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. பிரயாணத்திலே மிகவும் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே அவர் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு உணவு வாங்குவதற்காக ஊருக்குள் சென்றிருந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே அந்த கிணற்றை நோக்கி சமாரிய ஒரு ஸ்திரீ வந்தாள். ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீடம் தாகத்துக்கு தா என்று கேட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், தாகத்துக்கு தா. ஆனால் வேதத்திலே அந்த ஸ்திரீ ஆண்டவருக்கு தண்ணீர் கொடுத்தது மாதிரியும் தெரியவில்லை. அல்ல என்றால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடன் தண்ணீர் வாங்கி குடித்தது மாதிரியும் அதில் எழுதப்படவில்லை. அப்படி என்றால் அந்த தாகத்துக்கு தா என்று ஆண்டவர் கேட்டார் என்றால் அவர் தண்ணீர் குடிப்பதற்காக அல்ல. எதற்காக அவர் தாகத்துக்கு தா என்று கேட்டார் என்றால், ஒரு காலம் தாகம் உண்டாகாத நித்திய ஜீவ காலமாய் ஓடுகிற ஜீவ தண்ணீரை குறித்த சத்தியத்தை அந்த ஸ்திரீக்கு சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் தாகத்துக்கு தா என்று கேட்டார். அவருக்கு இருந்த தாகமெல்லாம் இந்த ஸ்திரீ எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த ஸ்திரீனுடைய சரத்து முழுசும் ஆண்டவருக்கு தெரியும். ஆகையால் அந்த ஸ்திரீ எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற அந்த ஆத்தும தாகம் ஆண்டவருக்கு இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனமும் நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்னார். அப்படின்றால் அந்த ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே அப்படின்னா எனக்கு அந்த தாகம் உண்டாகாமல் இருக்கிற அந்த தண்ணீர் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சொன்னாள். அப்படி ஆண்டவர் சொன்னார், உன் புருஷனை இங்கு அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். அப்போ அந்த ஸ்திரீ சொன்னார், எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னாள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கு புருஷன் இல்லை சொன்னது உண்மைதான். என்றால் உனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிறது கூட உன்னுடைய புருஷன் கிடையாது என்று சொன்னாள். அவளுக்கு ஒரே ஆச்சரியமாகி விட்டது. என்னுடைய சரித்திரத்தை இவர் சொன்னார் என்றால் இவர் தீர்க்கதரிசியாக தான் இருக்குமே என்று சொல்லி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்று அவள் சொன்னாள். இப்படியாக ஆண்டவர் அவளோடு அநேக காரியங்கள் குறித்து அவர் சம்பாதித்து கொண்டிருந்தாள். நித்திய ஜீவனை குறித்த காரியங்களை அவளோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவள் சொன்னார், நீர்தான் மேசியா என்று நான் அறிகிறேன் என்று சொல்லி அந்த குடத்தை அவள் வைத்து விட்டு ஊருக்குள்ளே வேகமாக ஓடி ஊரில் உள்ள ஜனங்கள்கிட்ட போய் சொன்னா, என்னுடைய காரியங்களெல்லாம் ஒருவர் சொன்னார்.
அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்று சொல்லப்போது அவருடைய சொல்லை கேட்டு ஓடி வந்து அவங்க எல்லாரும் ஆண்டவர் பேசுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஸ்திரீ நிமித்தம் ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். 42வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அங்கே அவள் சிலர் ஒரு காலம் தாகமுண்டாக தண்ணீர் தருவேன் என்று சொன்னாரே, அதை கேட்டு சத்தியத்தை கேட்டு அநேகர் அவளிடம் கேட்டது மாத்திரமல்ல, ஆண்டவர் வந்து சத்தியத்தை கேட்டு, ஆண்டவரே நீங்கள் இன்னும் 2 நாள் தங்குங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் மீண்டும் 2 நாள் அங்கே தங்கி அநேக சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். அநேகர் அந்த சமாரியில் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படின்னால் ஆண்டவருடைய தாகம் எல்லாம் ஆத்தும தாகம். எப்படியாவது ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும், அக்கனி சுவாலில் வேதனைப்படக்கூடாது என்று அந்த தாகம் தான் ஆண்டவருக்கு இருந்தது. ஆகையால் தான் சிலுவையில் அவர் தாகமாய் என்று சொன்னார் என்றால் அவர் தண்ணீர் தாகத்தை குறித்து அவர் அங்கே கேட்கவில்லை. அடுத்தபடியாக மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். இங்கே சகல பிரதான ஆசாரிகளும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி அவரை கட்டி தேசாதிபதியாக பிலாத்துவிற்கு முன்பாக அவரை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் பிலாத்துவோ இயேசுவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர்களோடு கூட அவர் பேச ஆரம்பித்தார். ஆனால் அந்த ஜனங்களோ இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாக அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆகையால் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று அங்கே கூடி இந்த ஜனங்களிடம் போய், ஆண்டவர் தாகத்துக்கு எனக்கு தண்ணீர் வேண்டும் என்றோ, நான் தாகமாக இருக்கேன் என்று சொல்லோ ஆண்டவர் கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. அவருடைய தாகம் எல்லாமே இன்னைக்கு விரோதமாக என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த ஜனங்களுடைய ஆத்தம் அழிந்து போகிறதே, இந்த ஜனங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாமல் போகிறார்கள் என்று அந்த ஆத்துமாக்க கொடுத்த பாரம் அவருக்கு அதிகமாக இருந்தபடினால்தான் நான் தாகமாக இருக்கேன் என்று சொல்லி அவர் சிலுவையிலே அவர் சொன்னார். 4வதாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட தாகம் என்னவென்றால் பிதாவை பார்க்கக்கூடிய ஒரு தாகம். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்றால் அவருடைய தாகம் எல்லாமே பிதாவை பார்க்கக்கூடிய ஒரு தாகம். ஏனென்றால் சங்கீதம் 42வது சங்கீதம் 1வது வசனமும் 2வது வசனம் வாசித்து பார்ப்பேனால் அங்கே, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னிதானத்துக்கு நான் போய்வேன் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னால் இயேசுவுக்கு ஏற்பட்ட தாகம் பிதாவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம், பிதாவோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு தாகம். எப்பொழுது இந்த பாடுகள்லாம் நான் நீங்கி பிதாவோடு கூட சந்தோஷமாக இருப்பேன் என்ற ஒரு தாகம் அவருக்கு ஏற்பட்டது. எதற்காக அவருக்கு அந்த தாகம் ஏற்பட்டது? ஏன் அவர் பிதாவிடம் அவர் போக வேண்டும் என்று அந்த ஒரு தாகம் ஏற்பட்டது என்றால், நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவர் மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் நான் களி கூர்ந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் பிதாவோடு கூட மகிழ்ச்சியாக இருந்தபடினால தான் அந்த தாகம் எப்பொழுது நான் பிதாவிடம் போய் சேருவேன், எப்பொழுது இந்த பாடுகள் நீங்கி அவரோடு கூட சந்தோஷமாக இருப்பேன் என்று அந்த தாகம் அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கு ஏற்பட்ட தாகம் தண்ணீர் தாகம் அல்ல. அடுத்தபடியாக இயேசுவானவர் எப்படிப்பட்ட மரண வேதையின் வழியாக அவர் கடந்து சென்றார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அந்த மரண வேதனையின் மூலமாக அவருக்கு ஏற்பட்ட தாகம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம்
22வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு போகிறார். அந்த பாடுகளின் நோக்கம் வீணாக போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் தம்மையே அந்த பாடுகளுக்கு அவர் ஒப்பு கொடுத்து நம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் அந்த ஆத்தும பாரத்தோடு அங்கே அவர் ஜெபிக்கிறார். நமக்காக எந்த அளவு மனபாரத்தோடு நம்மை குறித்ததான ஒரு கரிசனையோடு நம் மீது வைத்து அன்பு இருக்குமானால் அவர் எவ்வளவு வேதனையோடு அவர் ஜெபித்திருப்பார். அந்த ஜெபத்தினால்தான் அவருடைய வேர்வை இரத்தமாக மாறி அங்கு தரையிலே விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு மனிதன் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தில் இரத்தம் வருவதில்லை. ஒரு மகன் மிகவும் வியாகுலப்பட்டு மிகவும் வேதனைப்பட்டு அவன் ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் அந்த வேர்வை இரத்தமாக மாற முடியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வேர்வை இரத்தமாக கீழே விழுகுது என்றால் நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் ஆத்துமாக்களுக்காக மிகவும் கரிசனையுடையவராக நாம் அந்த பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் மிகுந்த கரிசனையோடு நமக்காக ஆத்தும பாரத்தோடு ஆத்தும வியாகுலத்தோடு அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்றார், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. மத்தேயு 26வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் கெத்செமனே தோட்டத்தில் ஆத்தும பாரத்தோடும் ஆத்தும வியாகுலத்தோடும் முகங்குப்புற விழுந்து அவர் ஜெபித்தார் என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் அவர் ஜெபித்த ஜெபம் பிதாவை நோக்கி, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஒரு ஜெப வீராங்கனையாக நீங்கள் மாற்றுங்க, என் பிள்ளைகளுக்கு அந்த ஜெப கிருபையை கொடுங்க, ஆண்டவரே ஜெப தாகத்தை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு ஆத்தும பாரத்தை கொடுங்க, அவங்க நல்லா ஜெபிக்கணும்னு சொல்லி நமக்காக அவர் ஆத்தும பாரத்தோடு அவர் அந்த இடத்துல அவர் ஜெபித்திருக்க கூடும். அவர் ஜெபித்த ஜெபம் எல்லாம் நமக்காகத்தான், நம்மேல் வைத்துல அன்புக்காகத்தான் அவர் ஜெபிக்கிறார். அவருக்கு இருந்த பாரம் எல்லாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் அவருக்கு இருந்தது. ஏன் அவர் இப்படிப்பட்ட மரண வேதனை வழியாக கடந்து சென்றார் என்றால், இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசு தம்முடைய சிலுவையை அவரே சுமந்து சென்றார். நமக்காக அந்த பாரமான சிலுவையை, மிகவும் ஒரு பாரமான சிலுவை, அவள் சுமக்க முடியாத ஒரு சிலுவை, அந்த சிலுவை தன் தோளின் மேல் சுமந்து அவர் அங்கே கொல்கதா என்ற இடத்துக்கு அவர் ஏறுகின்றார். அந்த மலையில் ஏறும்போது அவரால் ஏற முடியல, சரீரம் பலவீனப்பட்டு போய்விட்டது. அங்கே வெயில் தாக்க முடியாத வெயில் ஒரு பக்கம், அங்கே அவரை அடிக்கிறாங்க. அப்போ அந்த அளவு நமக்காக அவர் இத்தனை பாடுகள் பட்டு அந்த சிலுவை சுமந்து சென்றார். அப்படி சுமந்து செல்லும்போது அவர் கீழே அவர் விழுந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. அப்படின்றால் அவருடைய எண்ணமெல்லாம் நாம் கஷ்டப்படக்கூடாது, நாம் பாரங்களை சுமக்கக்கூடாது, நாம் கண்ணீரை நாம் சுமக்கக்கூடாது, நாம் நோய்களை சுமக்கக்கூடாது என்று நமக்காக அந்த பாரமான சிலுவை அவர் சுமந்து சென்றார். காரணம், நம் மீது வைத்துள்ள ஒரு அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் தாகமார் என்று சொன்னார். நமக்காக அத்தனை மரண பாடுகளின் மத்தியில் அவர் கடந்து சென்றார். எப்படிப்பட்ட மரண வேதனை வழியாக அவர் கடந்து சென்றார் என்றார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29வது வசனமும் 30வது வசனமும் வாசிக்க கேட்போம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவன் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி
அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசு மேல் வைத்து ஒரு கோலை எடுத்து அந்த சிரசிலே அடித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி என்று சொல்லும்போது அந்த முள் சாதாரண முள் கிடையாது, பயங்கர ஒரு கூர்மையான முள். அதில் ஒரு முடியை பின்னி அவர் சிரசில் வைத்து அடிக்கும்போது அந்த முட்கள் எப்படி அவர் சிரசின் மீது பாய்ந்து சென்றிருக்கும் என்பதை நாம் அறிய முடியும். எவ்வளோ ஒரு வேதனையான வழிகள், ஒரு மரண வேதனைக்குள் அவர் கடந்து சென்றார். அப்படி அடிக்கும்போது அவருடைய முகத்திலிருந்து ரத்தம் அப்படியே வழிந்து முகமெல்லாம் ரத்தம், சரீரமெல்லாம் அந்த ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. அத்தனை ஒரு பயங்கரமான ஒரு பாடையில் மத்தியிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கடந்து சென்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேனால், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கத்தக்க நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அப்படின்றால் அழகாக இருந்தவர், சௌந்தரியம் உள்ளவராக இருந்தவர், அந்த பாடுகளின் மத்தியில் அவர் கடந்து செல்லும்போது அவர் சரீரம் முழுவதும் நான் பார்க்க முடியாத அளவுக்கு அவலட்சணமாக காணப்பட்டது. மிகவும் பாடு நிறைந்தவராக அவர் காணப்பட்டார். முகத்தில் துக்கம் நிறைந்தவராக காணப்பட்டார். பிரகாசமாக இருந்தவர் இப்பொழுது அழகற்றவராக அவர் காணப்பட்டார். காரணம் நமக்காகத்தான். நாம் எப்படியாவது நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் எப்படியாவது பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று நமக்காக அந்த பாடலின் மத்தியிலே அவர் கடந்து சென்றார். அவர் எப்படி இருந்தார் என்றால் மிகவும் அழகானவராக இருந்தார் என்று உன்னத பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் 16வது வசனமும் வாசிக்க கேட்போம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாகவும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமார்த்திகளே, இவரே என் சிநேகிதர். அவர் முற்றிலும் அழகானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்பேனால், அவர் எப்படிப்பட்ட நிறமுள்ளவர், அவருடைய தலை எப்படிப்பட்ட அழகான தலை, அவருடைய கன்னங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவருடைய கரங்கள் எப்படிப்பட்ட அழகுடையதாக இருக்கிறது, அவருடைய முகம், அவருடைய வாய் என்று ஒவ்வொரு உறுப்புகளையும் அழகாய் வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கடைசியில் அவர் முற்றிலும் அழகானவர் என்று எழுதப்பட்டுள்ளது. அப்படின்ற அவ்வளவு அழகானவர் நமக்காக அந்த சிலுவை மரத்திலே அதிகமாக ரத்தம் சிந்தப்பட்டவராக, அவர் முகமெல்லாம் ரத்தம் அடைந்தவராக அலங்கோலமாக அவர் காட்சி அளித்தார். நீதிமொழியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவடியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால் நம்மை தான் குறிக்கிறது. நம்முடைய சபையில் போதகர் மூலமாக அநேக வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சில நேரம் மற்றவர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அநேக சத்தங்கள் நாம் கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது கூட நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரை நாம் ஓரங்கட்டி வைத்து விடுகிறோம். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை நாம் மறந்து விடுகிறோம். அநேகர் வேசித்தனம், விபச்சார வாழ்க்கை என்று போய் கடினமான அவங்க பாவத்துக்குள்ளே கடந்து போய் அவங்க சரீரமே கடைசியில் உருக்குலைந்து போகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பயங்கரமான வியாதியில் அவர்கள் பாதிக்கப்பட்டு வருவார்கள். வியாதியில் பாதிக்கப்பட்டது நிமித்தமாக நல்ல பலசாலியாக இருந்த அவருடைய சரீரம் உருக்குலைந்து போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள்லாம் அந்த விதமான ஒரு பாவத்துக்குள் நாம் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான், நம்முடைய ஆத்மாவுக்காகத்தான், நாம் நித்திய ஜீவனை எப்படியாவது சுதந்திரிக்க வேண்டும் என்று அவர் நமக்காக அந்த சிலுவையில் அவர் அழகற்றவராக அவர் தோன்றினார். நமக்காக அந்த சரீரம் எடுக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே அவருடைய பாடு மரணத்தை தியானிக்க கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட பாதையின் வழியாக நாம் போக வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
எப்படி பரிசுத்தமுள்ளவராக இருந்தாரோ அதே பரிசுத்தத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு சுத்தமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் இத்தனை பாடுகளை அவர் சிலுவையிலே அவர் அனுபவிக்கிறார். இயேசு கிறிஸ்து தாகமாய் என்று ஆண்டவர் சொன்னது இந்த பாதைகளின் வழியாக அவர் நமக்காகத்தான் கடந்து போனார். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும் வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தரம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. எப்படி அவரை சிலுவையில் அறைந்தார்கள்? சங்கீதம் 22வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. 2 கரங்களிலும் கால்களிலும் பயங்கரமான ஆணியை வைத்து ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்படி அறையும் போது அவர் எத்தனை வேதனையில் அவர் தொட்டித்திருப்பார். 2 கரங்களிலும் இருந்து ரத்தம் பீரிட்டு ஓட ஆரம்பிக்கிறது. 2 காலையும் சேர்த்து வைத்து அவர் ஆணி அடிக்கும் போது அந்த ஆணி அவருடைய பாதங்களை தொலைத்து அந்த பாதங்களிலிருந்து ரத்தம் ஓட ஆரம்பிக்கிறது. அப்படின்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் 2 கரங்களிலும் ஆணியில் அறையப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட, காலில் ரத்தம் சொட்ட சொட்ட, அவர் சரி முழுவதும் ரத்தத்தோடு அந்த காயங்களோடு நமக்காக அவர் சிலுவையில் அவர் தொங்கினார். அது மரணத்தின் ஒரு பாதையின் வழியாகத்தான் அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். எதற்காக அவர் இந்த பாடுகளை அவர் சகிக்கிறார் என்றால் அந்த கரங்களின் மூலமாகத்தான் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த கரங்களினால் தான் நம்மை தொட்டு நம்முடைய வியாதி அவர் சுகமாக்கப் போகிறார். அந்த கரங்களின் மூலமாகத்தான் நம்முடைய பாடுகளை அவர் நீக்கி நம்மளுக்கு விடுதலை அவர் கொடுக்கப் போகிறார். அப்படி என்றால் அந்த கரங்களிலே அந்த எத்தனையோ வேதனையை அவர் அனுபவித்திருப்பார். காரணம் நமக்காகத்தான், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், நாம் அந்த பாடுகளின் மத்தியில் போகக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கரங்கள் காலிலே அவர் ஆணியில் அடிக்கப்பட்டவராக தொங்குகின்றார். நாம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே 18 வருடமாக கூனியாக இருந்த அந்த ஸ்திரீ மீது தன் கைகளை வைத்தபோது அவர் சுகமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியால் இவர் ஆணி கடாப்பட்ட இந்த கரம் எதற்காகத்தான்? நமக்காகத்தான். நாம் சுகமடைய வேண்டும் என்பதற்காகத்தான், விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான், நாம் எந்த ஒரு பலவீனம் இல்லாதபடிக்கு நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்காக அவர் சிலுவையிலே அவர் ஆணில் கடாவப்பட்டவராக அங்கு இரத்த கோலத்தில் அவர் தொங்குகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த கரத்தை உயர்த்தி தான் நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக நம்ம மீது இறங்கும் போது நாம் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் அவர் இத்தனை பாடலின் வழியாக அவர் கடந்து சென்றார். நாம் உலக நன்மையை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அநேக நன்மையும் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 22வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடை ஓட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். என் நாவு மேல் வாயோடை ஒட்டி கொண்டது என்றால் அவர் உடலிலே தண்ணீர் இல்லாதபடிக்கு அவருடைய நாவு மேல் வாயோடை ஒட்டி கொண்டது. இந்த மரண வேதனையின் பாதையின் வழியாகத்தான் நம்முடைய ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கடந்து சென்றார். தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் யாராவது எனக்கு தண்ணீர் தரமாட்டாங்களா என்று அன்று ஏக்கத்தோடு அவர் கேட்கவில்லை. அவர் தண்ணீர் குடிப்பதற்காக அவர் தாகமார்க் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. தாகமார்க் என்று சொன்னார் என்றால் நமக்காகத்தான் அந்த பாதையின் வழியாக அவர் கடந்து சென்றார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நமக்காக அவர் தரித்திரரானார்.
அவர் சிலுவையில் தரித்திரராக தொங்குறதுக்கு காரணமே நமக்காகத்தான். நாம் அந்த தரித்திரத்துக்குள் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தரித்திரராக அவர் தொங்கினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேயானால், நாம் செய்த பாவத்தின் மீதமாக நாம் அந்த அக்கினிக்குள் போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த மரண அக்கினை அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்தார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்பேனால், நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இந்த சிலுவை பாடுகள் இதற்காக நமக்காக நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் பாதையிலே கடந்து சென்றாலும் அநேக நேரம் அந்த ரட்சிப்பை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத நம் சில காரியங்கள் நாம் செய்யும்போது ஆண்டவர் துக்கப்படுகிறார். எத்தனை அவமானத்தின் பாதையை நமக்காக அவர் கடந்து சென்றார். எத்தனை வேதின் பாதையின் வழியாக அவர் கடந்து சென்றார். ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை பாடுகளை நாம் தியானிக்க நாம் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக சிலுவை பாடுகளை தியானிக்கும் போது இன்னும் ஒரு நெருங்கி ஐக்கியமுள்ளவர்களாக நாம் காண முடியும். இந்த நாள் மாத்திரம் நான் சிலுவை பாடுகளை தியானிக்கக்கூடிய ஒரு நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் போது நாம் கர்த்தர் எந்த அளவு நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனை கூட கடந்து செல்லும் போதெல்லாம் நமக்காக ஓடி வந்து அந்த பிரச்சனையிலே அவர் தீர்த்து வைக்கிறார். பயங்கரமான நோயின் வழியாக கடந்து செல்லும் போதெல்லாம் அந்த நோய் அவருடைய ரத்தத்தில் நமக்கு நமக்கப்படுகிறோம். அப்படி என்றால் அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு நிமித்தமாக தம்மையை அவர் சிலுவையில் ஒரு மரண பாதையின் வழியாக அவர் கடந்து சென்றிருக்கக்கூடும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காட்டில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை திடீரென எதிர்பாராத விதமாக தீப்பிடிக்க ஆரம்பித்தது. அடியிலிருந்து அந்த தீ அப்படியே வந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு பறவையானது சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தது, சத்தமிட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு சாது சுந்தர் சிங் ஏன் இந்த பறவை சுற்றி கொண்டே இருக்குது என்று பார்த்து கொண்டே இருந்தார். அந்த தீ மிகவும் மேலே மேல் வந்து கொண்டே இருந்தபோது அந்த பறவை உள்ளே நுழைந்து விட்டது. அது எவ்வளோ தன்னுடைய 2 குஞ்சுகள் அங்கே கூடு கட்டி பத்திரமாக இருந்தது. அந்த குஞ்சுகளை எப்படியா தூக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதால் முடியவில்லை. கடைசியில் அந்த பறவை என்ன செய்தால் அந்த குஞ்சுகளுக்கு மேலே அப்படியும் தன்னுடைய ரெக்கை விரித்து அவர் படுத்து கொண்டது. தீ எறிந்து அந்த மரம் முழுவதும் தீர்ந்தது. கடைசியில் அந்த பறவை தொப்பு என்று கீழே விழுந்தது. அப்பொழுது சாது சுந்தர் சிங் ஓடி வந்து அந்த பறவை தூக்கி பார்த்தானாம். அந்த பறவை கருகி போயிருந்தது. ஆனால் உள்ள 2 குஞ்சுகளும் ரொம்ப அழகாய் பத்திரமாக இருந்ததுதான். அதே போல தான் நம்முடைய ஆண்டவர், நாம் பத்திரமாக இருக்க வேண்டும், நான் சுகமாக இருக்க வேண்டும், நாம் அழகாக இருக்க வேண்டும், நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்தினால் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக சிலுவையில் அந்த மரண பாதையின் வழியாக அவர் கடந்து சென்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.